இது மகிமை நேரம். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான மகிமை தொலைக்காட்சி நேயர்களை இந்த மகிமை நேரம் நிகழ்ச்சியில சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆம் பிரியமானவர்களே, நிச்சயமாக இந்த நிகழ்ச்சி நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பிரயோஜனமா இருக்கும் என்று சொல்லி கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். இந்த வாரத்திலும் கூட மனாசேயினுடைய வாழ்க்கையை குறித்து கர்த்தர் நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார். 12 வயதுல ராஜாவான இந்த மனாசே தன்னுடைய ஆரம்ப காலத்துல கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்து வந்தார். அவ்வளவு பாவங்களை செய்ததான இந்த மனாசேயை கர்த்தர் சந்தித்தார். அதன் பலனாக மனாசே தன்னுடைய வாழ்க்கையில சில திருத்தங்களை அவர் செய்தார். ஒரு சில காரியங்களை தன்னுடைய வாழ்க்கையில அவர் மாற்றம் செய்தார். அதன் நிமித்தமாக மனாசே தான் இருந்த நிலைமையை விட உயர்த்தப்பட்டதை வேத வசனம் நமக்கு காட்டுகிறது. அந்த பிரகாரமாக இன்னைக்கு அவர் செய்ததான ஒரு திருத்தம் என்ன என்று சொன்னால், 2 நாளாகமம் 33வது அதிகாரம் 16வது வசனத்துல நாம் வாசிக்கிறோம், கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டார். கர்த்தருடைய பலிபீடத்தை செப்பனிட்டார். மனாசேயினுடைய காலத்துல என்ன நடந்தது? எசேக்கியா ராஜா மனாசேயுடைய தகப்பனா இருக்கிறார். இந்த எசேக்கியா ராஜா கர்த்தருக்கு பிரியமான வழியிலே நடந்து ஆண்டவருடைய ஆலயத்தையும் ஆண்டவருக்கு என்று சொல்லி பலிபீடுவதற்கு அநேக பலிபீடங்களையும் நல்லா கவனிக்கணும். ஆண்டவருக்கு என்று சொல்லி பலியிடுவதற்கு அநேக பலிபீடங்களை இந்த எசேக்கியா ராஜா கட்டி அவை எல்லாவற்றையும் சரிவர பராமரித்து வந்தார். ஆனால் இந்த மனாசே, அவருடைய மகனாகிய மனாசே 12 வயதுல ராஜாவான போது என்ன செய்கிறார்? ஆண்டவருக்கு என்று சொல்லி எங்கெல்லாம் பலிபீடங்கள் இருக்கிறதோ அவை எல்லாவற்றையும் மறந்து போய் விக்கிரகங்களுக்கும் பாகாலுக்கும் பலிபீடங்களை கட்டி வானத்தின் சேனைகளுக்கும் பலிபீடங்களை கட்டி இந்த மனாசே தன்னுடைய வாழ்க்கையை அவர் வேறு விதமாய் திருப்பினார். இதனால் என்ன நடந்தது? கர்த்தருக்கென்று சொல்லி கட்டப்பட்டதான பலிபீடங்கள் அவை பாழாய் கிடந்தன, அவைகள் கேட்பாரற்று கிடந்தன. அந்த பலிபீடங்களை யாருமே கண்ணோக்குவதில்லை. பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இப்படி இருக்கிறதா யோசித்து பார்க்க வேண்டும். வேற எல்லாவற்றையும் பலிபீடங்களை கட்டி இன்னைக்கு ஆண்டவருக்கு பிரியமில்லாத சகல காரியங்களுக்கும் பலிபீடங்களை நாம் கட்டி கொண்டிருக்கிறோம். ஆனால் நம்மை நாமே அர்ப்பணிப்பதற்கு கர்த்தர் ஒரு பலிபீடத்தை உண்டு பண்ணி இருக்கிறாரே, இன்னைக்கு அந்த பலிபீடத்துல நம்மை அர்ப்பணிப்பதற்கு தவறி போயிருக்கிறோம். பலிகள் இல்லாத பலிபீடமாய் அந்த பலிபீடம் காணப்படுகிறது. கர்த்தருக்கு என்று சொல்லி பலிகளை செலுத்த வேண்டியதான பலிபீடங்கள் இன்னைக்கு தகர்க்கப்பட்டு போயிருக்கிறது. இன்னைக்கு அவைகள் செப்பனிடாமல் காணப்படுகிறது. அவைகள்ல பழுதோடு கூட காணப்படுகிறதே. இதெல்லாம் யாரால்? நம்மால். இதை உணர்ந்ததான மனாசே என்ன செய்கிறார்? எல்லா பாகால்களின் பலிபீடங்களை தகர்த்து தேசத்தை விட்டு துரத்தி போட்டு கர்த்தருடைய பலிபீடங்களை செப்பனிட ஆரம்பிக்கிறார். அவருடைய இருதயத்தில் இருந்ததான எல்லா கசப்புகளையும் எடுத்து போட்டு இருதயத்தை கர்த்தருக்கு நேராய் ஒப்புவிக்க ஆரம்பிக்கிறார். இருதயத்தை கர்த்தருக்கு நேராய் ஒப்புவித்து ஆண்டவரை நோக்கி பார்த்து கெஞ்ச ஆரம்பிக்கிறார். பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் இதை எதிர்பார்க்கிறார். பலிபீடம் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில மிக 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 முக்கியமான ஒன்றாய் காணப்படுகிறது. ஆண்டவர் அந்த பலிபீடத்தை உண்டாக்கி இருக்கிறார். அதுல நம்முடைய சுயம் எல்லாவற்றையும் சாம்பலாக்கி நம்மை நாமே ஆண்டவருக்கு தகன பலியாக நாம் ஒப்பு கொடுக்கும் போது, பழுதற்ற பலியாகவும் ஒப்பு கொடுக்கும் போது அந்த பலியை கர்த்தர் அங்கீகரிக்கிறவராய் கூட காணப்படுகிறார். ஆபிரகாமை குறித்து நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆபிரகாம் ஆதியாகமத்துல 4 பலிபீடங்களை கட்டியிருக்கிறார். அதுல அவர் கட்டினதான ஒரு பலிபீடம் மோரேயா மலையில அவர் கட்டினதான ஒரு பலிபீடம். எப்படிப்பட்டதான பலிபீடம்? ஈசாக்கை ஆண்டவருக்கு என்று சொல்லி பலியிடுவதற்காக அவர் கொடுக்கிறார். அவர் போறாரு, போய் அந்த இடத்துல ஈசாக்கை பலியிடுவதற்காக விறகு கட்டைகள்லாம் வைத்து ஒரு பலிபீடத்தை அவர் உண்டு பண்ணுகிறார். ஈசாக்கு யார்? இந்த ஆபிரகாமுடைய சொந்த மகன். இப்படிப்பட்டதான ஒரு அர்ப்பணிப்பு நம்மிடத்துல காணப்படுகிறதா? யோசித்து பார்க்கணும். ஆண்டவரே, என்னையே நான் தருகிறேன், என்னிலும் நானுமா இருக்கிறதா, என்னுடைய மகனை நான் ஒப்பு கொடுத்தது போல என்னையே நான் தருகிறேன் என்கிறதான இந்த அர்ப்பணிப்பு மிக்க வாழ்க்கை இந்த ஆபிரகாமிடத்திலே காணப்பட்டதே. இப்படிப்பட்டதான ஒரு அர்ப்பணிப்பு மிக்க வாழ்க்கை நம்மிடத்தில் இருக்கிறதா? இதே போல நம்மை ஆண்டவருடைய பலிபீடத்துல நம்மை ஒப்பு கொடுக்க முடியுமா? இதே மலையில தான் இயேசு கிறிஸ்துவும் தன்னுடைய ஜீவனை கொடுத்தா. பாவத்துல மூழ்கி கொண்டிருக்கிறதான இந்த உலகத்தை மீட்டெடுக்கும்படியாக தன்னுடைய சொந்த குமாரனாகிய ஜீவனை சிந்தும்படியாக பிதாவானவர் ஒப்பு கொடுத்தா. ஆபிரகாம் பலிக்கு அடையாளமா விளங்கினது போல அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த பலியை நிறைவேற்றி முடித்ததை நாம் பார்க்கிறோம். இதெல்லாம் எதை குறிக்கிறது? நமக்கும் ஆண்டவர்
ஆண்டவருக்குமா இருக்கிறதான ஒரு உணர்வு, ஒரு உறவு, பர்சனல் கனெக்ஷன் வித் காட். இன்னைக்கு அந்த பர்சனல் கனெக்ஷன் நம்ம இடத்துல காணப்படுகிறதா யோசித்து பார்க்கணும். எபேசியர் 2வது அதிகாரம் 13வது வசனம் 14வது வசனம் சொல்லுகிறது, 13வது வசனம், முன்னே தூரமாயிருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். தம்மையே பலியாக, ஜீவ பலியாக ஒப்பு கொடுத்ததான அந்த ஆண்டவர் இன்னைக்கு நான் அவர் ஒப்பு கொடுத்தது நிமித்தமாய் பாவத்தினால தூரமா இருந்த நாம் இப்போது ஆண்டவருக்குள்ளாக கிட்டி சேர்ந்து வந்திருக்கிறோம். ஆண்டவருக்குள்ளாக ஒருமனப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய பிள்ளைகள் என்று சொல்லப்படுகிறதான பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். இதற்காக நாம் ஏதோ மிருகங்களையோ வேற ஏதோ பிராணிகளையோ நாம் பலியிட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவரே பலியாக ஒப்பு கொடுத்திருக்கிறார். அவர் எதிர்பார்க்கிறது என்ன? நம்முடைய இருதய பலி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்முடைய இருதயத்தை அவருக்கு சொல்லி ஒப்பு கொடுக்க முடியுமா? இருதயத்தை ஊற்ற முடியுமா? அன்னால் நம்முடைய இருதயத்தை ஜபித்ததை நாம் பார்க்கிறோம். அதே போல நம்முடைய இருதயமும் ஆண்டவருக்குள்ளாக பலியாக ஒப்பு கொடுக்க முடியுமா? ஆண்டவர், என்னை நான் ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கிறேன் என்று சொல்லி ஒப்பு கொடுக்க முடியுமா என்று சொல்லி தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். மனாசே அதை செய்தார். இந்த பலிபீடத்துல படைக்கப்படுகிறதான அந்த பலியானது எப்படி இருக்க வேண்டுமா? அது பழுதற்றதாய் காணப்பட வேண்டுமா? இந்த பலிபீடம் எப்படி இருக்க வேண்டுமா? லேவியராகமம் 6வது அதிகாரம் 12வது வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறாரு, இந்த பலிபீடத்துல அக்கினி எப்போதுமே எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் செப்பனிடப்பட்ட பலிபீடத்துக்கு ஒரு அடையாளம். இன்னைக்கு ஆண்டவரிடத்துல ஆண்டவருடைய பலிபீடம் என்னுடைய இருதயத்தில் இருக்குது. என்னுடைய இருதயத்தை நான் அதுல வைத்து நான் பலியாக செலுத்துகிறேன் என்று சொல்லி வாயின் வார்த்தையை சொன்னால் பத்தாது. ஆண்டவருடைய இருதயம் ஆண்டவருடைய பலிபீடத்தில் இருக்கிறது, அது செப்பனிடப்பட்டதாய் காணப்படுகிறது என்று சொன்னால் அதுல அக்கினி எப்போதுமே அவியாமல் எரிந்து கொண்டே இருக்க வேண்டும். இன்னைக்கு அக்கினியை அவித்து போடுகிறவர்களாய் நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், ஆண்டவர் நமக்கு தந்ததான வல்லமையை அவித்து போடுகிறவர்களாய் இருக்கிறோம் என்று சொன்னார், ஆண்டவர் நமக்கு தந்ததான கிருபைகளை நாம் இழந்து போகிறதா, அதை மறந்து போகிறதாய் காணப்படுகிறோம் என்று சொன்னால், ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிறதான புது பலனை நாம் இழந்தவர்களாய் காணப்படுகிறோம் என்று சொன்னால், நம்முடைய பலிபீடத்துல அக்கினி எரியவில்லை, நம்மை பலியாக ஒப்பு கொடுக்கவில்லை, நம்முடைய பலிபீடம் செப்பனிடப்பட்டு காணவிடவில்லை. ஆண்டவருடைய பலிபீடம் எப்படி இருக்கிறது? அது இப்பவும் தவிடுபடியாதான் இருக்கிறது. அது செப்பனிடப்பட வேண்டும். செப்பனிடப்பட வேண்டுமானால் ஒவ்வொரு நாளும் நம்மை நாமே ஒப்பு கொடுக்கிறவர்களாய் கூட காணப்பட வேண்டும். எலியா ஒரு பலிபீடத்தை கட்டினார். என்ன நடந்தது பாருங்கள். 1 ராஜாக்கள் 18வது அதிகாரம் 30வது வசனம் சொல்லுகிறது, எலியா பார்க்கிறார், ஆண்டவருடைய பலிபீடங்கள் எல்லாம் அது செப்பனிடாமல் காணப்படுகிறது, அவைகள்லாம் உடைந்து போய் கிடக்கிறது. உடனடியாக அதை செப்பனிடாய். அப்பொழுது எலியா சகல ஜனங்களை நோக்கி என் கிட்டே வாருங்கள் என்றார். சகல ஜனங்களும் அவன் கிட்டே வந்த போது தகர்க்கப்பட்ட கர்த்தருடைய பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான். தகர்க்கப்பட்ட பலிபீடத்தை அவன் செப்பனிட்டான். செப்பனிட்டு ஆண்டவரை நோக்கி பார்த்து கூப்பிட்ட போது உடனடியாக கர்த்தர் இறங்கினார். உடனடியாக ஆண்டவர் அந்த பலிகளை, எலியாவின் பலிகளை ஏற்றுக்கொண்டார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில கூட நம்முடைய பலிகள் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டுமானால் நம்முடைய இருதயமாகிய இந்த பலிபீடமானது செப்பனிடப்பட வேண்டும். அவைகள் செப்பனிடப்பட வேண்டும். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இது நடக்கிறது இல்லை. இன்னைக்கு வெளியே நம்ம கூப்பிடுறப்ப, மற்றவர்களுக்காக ஜெபம் பண்றப்ப ஆண்டவர் இறங்கணும்னு சொன்னா, உள்ள நம்ம எவ்வளவு தூரம் ஜெபம் பண்றோம், நம்முடைய ஜெப வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது? இன்டர்னல் இஸ் ஈக்குவல் டு எக்ஸ்டர்னல். இன்டர்னல் உள்ளான வாழ்க்கை எப்படியாக இருக்கிறது? உள்ளான மனுஷன் எப்படியாக இருக்கிறான்? அதற்கேற்ற பலனை கர்த்தர் வெளியரங்கமாக நமக்கு பதிலளிப்பார். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில இதை உணர்ந்து கொண்டிருக்கிறவரா இருக்கிறோம். யோசித்து பார்க்க, ஆபிரகாமின் பலி முழுமையான ஒரு பலியாக காணப்பட்டது. எலியாவின் பலி ஆண்டவர் கூப்பிட்ட உடனே செப்பனிட்டப்பட்டதான அந்த பலிபீடத்துல கூப்பிட்ட உடனே ஆண்டவர் இறங்கினாரு. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவருக்கு பலி செலுத்த வேண்டிய இந்த பலிபீடங்கள் தகர்த்தப்பட்டு கிடக்குமானால் அதை நாம் செப்பனிடுவோம். ஆண்டவருக்கு நேரம் நம்ம திருப்போம். நம்முடைய இருதயத்தை கர்த்தருக்கு நேரம் திருப்போம். அப்போது நாம் கூப்பிட்ட உடனே கர்த்தர் நமக்கு இறங்கி அவருடைய செவிகளை நமக்கு சாய்க்கிறவராய் கூட காணப்படுவார். நம்மை நாமே அதற்கேற்ற கிருபைகளை கர்த்தர் தருவாராக. ஆண்டவரை நோக்கி நாம் ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிறதான நல்ல பிதாவே, இந்த நாளில் நீ பேச சொன்ன வார்த்தைகளுக்கு உமக்கு நன்றியப்பா. எங்களிடத்துல ஆண்டவரே அப்பா தகப்பனே, உம்முடைய பலிபீடங்கள் தகர்க்கப்பட்டு கடுமானால் ஆண்டவரை இந்த நேரத்தில் அதை நாங்கள் செப்பனிடுகிறோம். எங்களோட இருதயத்தை ஆண்டவருக்கு சொல்லி ஜீவ பலியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். சாமி, எலியாவின் பலியை அங்கீகரித்த ஆண்டவர், ஆபிரகாமின் பலியை அங்கீகரித்த ஆண்டவர், எங்களுடைய பலிகளை நீர் அங்கீகரிக்க முடியாத கூட நாங்கள் ஜெபிக்கிறோம். பரலோகத்தின் தேவன் நீரே இறங்கி பெரிய காரியங்களை செய்யும். மீட்பராமே ஜெபிக்கிறோம் எங்கள் ஜெபங்களை நல்ல பிதாவே, ஆமென். மகிமை மகிமை மகிமை